வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்லேண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்லேண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு இலையை தலைக்கு அரைச்சி நீங்கள் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியமானது உண்டாகும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே, ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சாரி, நேற்றையே சொல்ல வேண்டியது, நேற்று வீடியோ போட முடியல, கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. அதனால் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எல்லாருக்குமே இந்த வருஷம் சூப்பராக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க அந்த தகவல் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு இலைன்றது நம்மளுடைய, அதுவும் பெண்களுக்கு கருப்பை சார்ந்த விஷயத்திற்கும் மற்றும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருப்பை கோளாறுகள் எல்லாத்தையுமே நீக்கி இயற்கையாகவே கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும். இந்த ஒரு இலை பார்த்திங்கன்னா 10 வருஷமாக குழந்தை இல்லாத தம்பதியர் நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒரு தோழி பயன்படுத்தி அவங்களுக்கு கரு தங்கியிருக்கு. 10 வருஷமாக அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த ஒரு இலையை இந்த விதத்தில் அவங்க பார்த்திங்கன்னா தலைக்கு அரைச்சும் குளிச்சிருக்காங்க. மற்றும் பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா சரியாக அவங்களோட மாதவிடாய் 5ஆம் நாள்லேருந்து குடிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இலை என்னன்னு கேட்டிங்கன்னா அரச மரத்தோட இலை. அந்த அரச மரத்தோட இலையை அவங்க எந்த விதத்தில் பயன்படுத்தினாங்கன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இலையை என்ன பண்ணுங்கள், நல்ல குழந்தை இலையாக பார்த்து நீங்கள் பறிச்சுக்கோங்க. ஒரு 5-6 இலை நீங்கள் எடுத்து அதை நல்லா என்ன பண்ணுங்கள், அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரியட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் செய்யுங்க. முதல் நாளில் நீங்கள் தலைக்கு குளிக்கும் பொழுது காலையிலேயே இந்த அரச மரத்து இலையை என்ன பண்ணுங்கள், பறித்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையில் தேய்ச்சி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் இருக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி உங்களுடைய தலை முழுவதுமே தேய்ச்சி நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பார்த்திங்கன்னா குளிச்சிருங்க. இதை தொடர்ந்து, அதாவது முதல் நாள் பீரியட் வந்த நாள்லேருந்து 2வது நாள் 3வது நாள், ஸோ இந்த மாதிரி 3 நாளுமே நீங்கள் தலைக்கு தேய்ச்சி நீங்கள் குளிச்சிருங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இது உங்களுக்கு எந்த விதத்தில் பயன் தரும்னு கேட்டிங்கன்னா, அரச மரத்தோட சாறு நம்மளுடைய தலையில் அப்ளை பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா அந்த இலையை விழுது பண்ணுறதுனால அந்த அரச மரத்தோட முழு பலனும் முழு சத்துக்களும் என்னென்ன விஷயம் பெண்களுடைய கருப்பைக்கு தேவையோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முறையில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நம்மளோட உடலையும் எந்த விதமான சூடு, எந்த விதமான அந்த தோல் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு இல்லாமல் போனாலுமே நிச்சயமாக நம்மளுடைய பெண்களுடைய கருப்பைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த கருப்பைக்கு நமக்கு தேவையான விஷயத்த நம்ம தலைக்கு இந்த மாதிரி குளிக்கிறதுனாலுமே நம்மளுக்கு அதனுடைய அந்த அரச மரத்தோடைய பயன் பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்திங்கன்னா 3 நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 4ஆவது நாள் விட்டுட்டு 5ஆவது நாள் என்ன பண்ணுங்கள், இந்த அரச மரத்தோட அந்த இலையை பார்த்திங்கன்னா ஒரு 3-2 எண்ணிக்கையில் பறிச்சுக்கோங்க. அதை நீங்கள் நல்லா அரைச்சி அந்த சாறை இல்லை அந்த விழுதோடவே அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா மோரில் நீங்கள் கலக்கி நீங்கள் 5ஆவது நாள் குடிச்சுங்க. அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் குடித்தா போதும். ஸோ இதை அவங்க செஞ்சு தான் 10 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்ச அடுத்த மாதமே கருவானது தங்கியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை முழுக்க நம்மளோட சப்ஸ்கிரைபரை அவங்க பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி அவங்களுக்கு 10 வருஷங்கிறது குழந்தை தங்கியிருக்கு. அடுத்த மாதமே தங்கியிருக்கு. அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிச்சயமாக குழந்தைக்காக காத்துட்ருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்திற்காக இந்த 2024 வருஷத்தில் எவ்வளோ பெண்மணிகள் நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ, உங்களுடைய கஷ்டங்கள் வருஷமாக அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. நான் எவ்வளோ பண்ணுறேன், இன்னும் குழந்தையானது கிடைக்க மாட்டேங்குதுன்றவங்க நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு முறையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான உடல் சார்ந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலுமே எனக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குதுன்றவங்க நிச்சயமாக இந்த அரச மரத்தை இலையை நீங்கள் அரைச்சி நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு 3 நாள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆவது நாள் இந்த இலையை பார்த்திங்கன்னா அரைச்சி நீங்கள் குடிங்க. உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட சொந்த அனுபவத்தில் சொன்ன விஷயம். ஸோ அது உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது தகவலானது உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.